என்னடி பண்ற? சிப்ஸ் சாப்பிடுறேன். நல்லா இருக்குடி. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நீயும் சாப்பிடுறியா? ஏய், நான் உன்னையே இதெல்லாம் சாப்பிடுறேன்னு சொல்றேன், நீ என்ன சாப்பிட சொல்ற? சும்மாவே வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேன். இப்போ உனக்கு சௌரியமா போச்சுல. இதுக்குதான் உன் புருஷன் வீட்டுல இருந்து சீக்கிரமா இங்க வந்து உட்காந்துக்கிட்டியா? அங்க இதெல்லாம் சாப்பிட விட மாட்டாங்கன்னு. என்னம்மா இப்படி பேசுற? பெத்த பொண்ணு மாசமா இருக்கு, நீ தானே என்ன பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் உன்னை பாத்துக்கிறதுக்கு அம்மா வீட்டுல இருக்க மாட்டேன். ஏன் எங்க போற? ஒன்றும் இல்லடி, உங்க அத்தை வீட்டில் எல்லாரும் திருப்பதிக்கு போறாங்களாண்டி. அதான் நானும் உனக்கு புள்ள நல்லபடியா பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்க கூட கோயிலுக்கு போறேன். என்னம்மா இந்த நேரத்துல என்ன தனியா விட்டு போற? என் புருஷன் கூட இல்லையே. யார் சொன்னா உன்னை தனியா விட்டு போறேன்னு? இவளா? என்னாச்சு? ஒரு வேளை தானே கொடுத்தேன். கை கட் ஆயிடுச்சுடி. ஐயோ, இது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றீங்க. அதெல்லாம் வேணாடி. அப்புறம் இல்ல சரியாயிடும். இல்ல ஹாஸ்பிடல் போலாம். ஏறு. ஏய் வேணாடி. வாயேன். எல்லாமே சரியாயிடும். நான் இனிமே அந்த வெங்காயமே வெட்ட விட மாட்டேன் செல்லம். சரியா? சரியாயிடும். மாமா ப்ளீஸ்மா, நான் தனியா கூட இருந்துக்கிறேன். இவ கூட மட்டும் என்ன இருக்க வைக்காத ப்ளீஸ். ஆண்டி நீங்க போயிட்டு வாங்க, நான் அவளை பாத்துக்கிறேன். சரிம்மா, பத்திரமா பாத்துக்க. ஆண்டி நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. போயிட்டு வரதுக்குள்ள கையில 2 குழந்தையா கொடுக்குறேன். சரி, பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே ஆண்டி, போயிட்டாங்க. நடந்தே போங்க, வெயிட்டாவது குறையும். மாமா சித்தியே பரவாயில்லமா, சித்திக்கு போன் பண்ணி வர சொல்லுமா. இவ வேணாம் மாமா. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நீ கால் ஏய் பொறுமையா நடடி. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இவ்வளவு வேகமா நடக்க கூடாது. ஆமால நக்கலுமா. வா பொறுமையா, பாத்து மெதுவா. வெரி குட். இப்படிதான் ஒரு பெண்மணியா நடக்கணும். அடுப்போடி. கீழே பாத்து. நிக்கலா, எனக்குள்ள போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? இப்பதானடி நடக்கவே ஆரம்பிச்சோம், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கலாம். நட. ரொம்ப தர்ஸ்டியா இருக்குடி, நீ போய் எடுத்துட்டு வாயேன். சரி, நீ போய் குடிச்சிட்டு வா, நான் அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்கேன். நானா? ஆமா, உனக்கு தானே தாகம் எடுக்குது. நிக்கலா, நான் இங்க இருந்து அப்படியே பொறுமையா நடந்து போய் ஹாலை ரீச் பண்ணி, ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போய் கிச்சன்ல இருக்க ஃப்ரிட்ஜை திறந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து வாட்டர் பாட்டில் மூடியை திறந்து தண்ணியை குடிக்கிறதுக்குள்ள அப்பா நினைச்சாலே மூச்சு வாங்குது. வேணாம், நானே போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கா? என்ன? அந்த போனை எடுத்து கொடுக்குறியா? அந்த போனை எடுத்து தரியா? ஏன் நீங்க எடுக்க மாட்டீங்களா? பாப்பா இருக்கு, கஷ்டம். ஐயோ வேணாம், கஷ்டப்படாதீங்க, நான் கஷ்டப்படுறேன். தேங்க்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? எங்கடி போற? மேல துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். சரி எடுத்துட்டு வா. ஐயோ நிக்கலா, என்ன? இங்கிருந்து நடந்து போய் மாடியில இருக்க அத்தனை படியும் ஏறி அப்பா. ஓகே நிக்கலா, வீடு பெருக்கணும், பெருக்கிடு. நாசமா போடுங்க, கொஞ்ச நேரம் கூட விடும். ஓகேமா. நிக்கலா, மோட்டர் போட்டிருக்கேன், ஆஃப் பண்ணிடுறியா? ஸ்விட்ச் வெளியே இருக்கு. சரி.
நிக்கிலா கிளிப்ப மாடியிலே விட்ட பாரு, எடுத்துட்டு வந்துரு, இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துப்பாங்க. எடுக்கிறேன். அப்பா கூப்பிடல. நிக்கிலா கூப்பிட்டா. நிக்கிலா என்ன சும்மா நிக்கலாம் என்ன வேணும் உனக்கு? கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி, அமுக்கி விட்டுறியா? ஏண்டி வேலைலாம் பண்றது நானு, உனக்கு கை கால் வலிக்குதா? மூஞ்சிய மட்டும் அப்படி வைக்காது. நீ ஒன்னும் அமுக்கு வேணாம் போ. வெல்கம். ஏய் சமைக்க போறேன்டி, சாப்பிட என்ன வேணும்? தோசைடி. சரி ஓகே. நிக்கிலா எனக்கு தோசை வேணாம், பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. இப்பதானே தோசை கேட்ட? இப்போ பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. இந்த டைம்ல பிரியாணி எல்லாம் கிடைக்காதுடி, எப்படி ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். என்ன நிக்கிலா, ஆசையா கேட்டேன், பிரியாணிலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்ற பாத்தியா? மூஞ்சி அப்படி வைக்காத, நானே போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு தரேன். சபா என்ன வெயிலு. நிக்கிலா பிரியாணி செய்ய வேண்டாம், வாஃபிள்ஸ் வாங்கி தரியா? சோத்து முட்டை உனக்கு அங்கடி வெயில போய் வாங்கிட்டு வந்தேன், என்ன வேணும் கரெக்டா சொல்ல மாட்டியா? இப்போ வாஃபிள்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. வாஃபிள்ஸ் எடுத்து அதுல அப்படியே சாக்லேட் சிரப்பு ஊத்தி ஒரு பைட் எடுத்தா, வாவ். ப்ளீஸ் பிரியாணி தானே சாப்பிடணும்னு கேட்ட, இப்போ வாஃபிள் வேணும்ன்ற. அப்போ பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சா, இப்போ வாஃபிள் சாப்பிடணும் போல இருக்கே. உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்குன்னுலாம் கேட்கல, இப்போ என்ன வேணும் உனக்கு? வாஃபிளா வேணும்? பானிபூரி. ஆட்டிங். ஓ யோகாவா? அதை இப்படி படுத்துட்டே பார்த்தா இப்படி எழுந்து பண்ணாதானே? எழுந்துலாம் முடியாதுடி, எழுந்து அதை பார்த்து பண்ண. ஏந்திரி. அதுல என்னென்னமோ பண்றாங்க போ. எழுந்திரி பண்ணாதான் சரிப்பட்டு வரும். வெரி குட். நவ் இப்போ நான் பண்றேன் பாரு. அப். நவ் டவுன். கீழே தரையை டச் பண்ணு. என்ன விளையாடுறியா? அதெல்லாம் பண்ண முடியாது. சரி சும்மா சொன்னேன். உன்னால இப்ப நான் பண்றத பண்ண முடியுமா? என்ன மாதிரி நல்லா இப்படி ஜாகிங் எல்லாம் ஓடனா பிரெக்னன்சி டைம்ல வெயிட் ஏறாது. பைத்தியமாடி நீ. சரி ஓகே, நம்ம டிவில இருக்கிறதே பண்ணுவோம். இவன் என்ன பண்றான்? லெட்ஸ் டு தி புஷ் அப்ஸ். ப்ளீஸ் கம் திஸ் சைட். டக்கு நவுறணும். இங்க பாரு, நல்லா இப்படி புடிச்சுக்கிட்டு காலடி. சாரி. ஐயோ சிரிக்கிற நீ. அதான் யோகாலாம் பண்றேன்னு சொன்னல, பண்ணு நல்லா பண்ணு. சிப்ஸ்னா சிப்ஸ் தான்டா. நிக்கிலா கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? சிப்ஸ் சாப்பிட்டது மட்டும் இல்லாம கவர் எல்லாம் போட்டு அது மேலே படுத்து கிடக்குற. சரி என்ன இப்போ க்ளீன் பண்ணிட்டா போச்சு, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? எதுக்கு டென்ஷன் ஆகுறேனா? வீடு ஃபுல்லா கவரை போட்டு குப்பையாக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டா போச்சுன்னு கேஷுவலா சொல்ற. எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் போல. எது? சிப்ஸ் கொடு. இந்த சிப்ஸோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்குல்ல. இந்த 6 சுவையில 7வது சுவையா இந்த சிப்ஸோட ஃப்ளேவரை சேர்த்துடலாம். அப்படி இருக்கு டேஸ்ட். ஆமால, இந்த சிப்ஸோட ஃப்ளேவர் மட்டும் எப்பவுமே மாறாமே இருக்குல்ல. ஃப்ளேவர் மாறாம இருந்து என்ன பிரயோஜனம்? சிப்ஸோட கவர் தான் குட்டி ஆயிட்டே இருக்கே. புடி, நீயே சாப்பிடு. பிரெக்னன்ட் ஆனாலே இப்படிலாம் பேசுவாங்க போல.
என்ன இவ காலைல பண்ண சொன்ன யோகாவை இப்ப பண்ணிருக்கா? என்னம்மா? ஏய் இர்ரி என்ன? சீப்பு கீழே விழுந்துருச்சுடி. குனிஞ்சு எடு. உனக்கு கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லைல்ல? பிரெக்னெண்டா இருக்கனே, வயிறு பெருசா இருக்கே, எப்படி குனிஞ்சு எடுக்க முடியும்? போ. இரு. இந்தா. ரொம்ப பாவண்டி நீ. காலையில இருந்து நீயும் எவ்வளோ வேலை தான் பார்த்துக்கிட்டே இருப்ப. இந்த வீட்டுக்கு வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல. யாரீ நீ? இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற. புச்சுக்கா. ஐயோ, தலைவார மறந்துட்டேன். தலை. நான் எப்படி நார்மலா இருக்கிறதுனே மறந்துட்டேன்டி. சை. எருமை, என்னடி பண்ற? இல்லடி, கிணத்துல கத்துனா எக்கோ கேக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கேக்குதான்னு பார்த்தேன். கத்தாதடி. சரி. பாப்பாக்கு பாட்டு பாடினா பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நேரமாச்சு சுட்டி கண்ணா விடிஞ்சாச்சு. உதச்சாண்டி. உதைக்கவே இல்ல, சும்மா சொல்றியா? பாடக்கூடாதுன்னா பாடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், நிஜமா உதச்சாண்டி. என்னடா இப்போ உதைக்க மாட்டேற? உதச்சுதானே? நிக்கிலா, என்னடி அம்மாவை இன்னும் காணோம்? வருவாங்கடி, நான் தான் கூட இருக்கேன்ல, பயப்படாத, தூங்கு. நிக்கி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். நிக்கிலா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். கர்த்தரே, காலைல வாங்கி தரேன்டி. எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இருக்கு. ஏன்டி என் உயிரை வாங்குற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இதே எங்க அம்மா வரந்தா எனக்காக போய் வாங்கிட்டு வந்து தந்திருப்பாங்க தெரியுமா? நீ நிக்கிலா, இந்தா நீயும் சாப்பிடு. வேணாண்டி, நீயே சாப்பிடு. ஆசையா குடுக்கற, சாப்பிட கூட மாட்டல்ல. நல்லா இருக்குல்ல? தூக்கமே போச்சு. சாப்பிட்டுட்டு தூங்கலாம். நல்லா இருக்கு. தலையெழுத்து. நிக்கிலா, என்னடியாச்சு? தெரியல, ரொம்ப வலிக்குது. ஒரு நிமிஷம், நான் யாரையா கூட்டு வரேன். பயமா இருக்குடி. சரிடி, நான் எங்கேயும் போகலடி. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி குடி. வலிக்குது. நான் தண்ணி கொடுக்குறேன். சரி. எழுந்துக்கார். மெதுவா. பார்த்து. தண்ணி குடி. ஒண்ணும் இல்ல, குடி. இரு, நான் அம்மா கால் பண்றேன். நிக்கிலா, ஒண்ணும் இல்ல. ஐயோ, எடுக்க மாட்டாங்கடி. நீ கொஞ்ச நேரம் படு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. படு. அழுகாத. ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ் பண்ணு. மெதுவா. ஸ்லோவா. ரிலாக்ஸ் பண்ணு. அழுகாத. ரிலாக்ஸ் பண்ணு. ஒண்ணும் இல்ல, நான் இங்க தான் இருக்கேன். மெதுவா. வலிக்குதுடி. ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ் பண்ணு. ஒண்ணுலடி. பாப்பா
நான் பேசுறது கேக்குதா? ஏன் அழுவுறீங்க? நீங்க அழுவுறதுனால அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சமத்தா இருக்கணும், சரியா? நீங்க இப்ப இருக்கிற இடம் எப்படி தெரியுமாடா? இந்த இடத்த விட்டு நீங்க பிறந்து வந்தீங்கன்னா திரும்ப போகவே முடியாத இடம். துரோகம், வெறுப்பு, ஏமாற்றம், கோபம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. உன் அம்மாவோட அரவணைப்பு மட்டும்தான் இருக்கும். தனியா வளர்ந்த எனக்கு இது எதுவுமே கிடைக்கலடா. ஆனா உனக்கு அம்மா, அப்பா, பாட்டி, அப்புறம் நான் உனக்கு இன்னொரு அம்மாவா இருப்பேன்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வயர்லி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீயும் கிளிக் பண்ணிடுங்க. என்னாச்சுடி? இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் நீங்களும் பார்ட்டி பார்ட்டின்னு வெளியில போயிடுறீங்க. இங்க நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். என்னையும் கூட கூட்டு போனா என்ன? ஹே, அப்படி இல்லடி. பின்ன என்னங்க, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளியில போனோம். கலர் கலர் லைட்ஸ்ல டான்ஸ் ஆடணும், ஜூஸ் குடிக்கணும், கேக் சாப்பிடணும்.